Hi everyone, welcome to Ilm Easy Learn. So today நம்ம பார்க்க போற டாபிக் Intelligent Laboratory Information System, ஷார்ட்டா LISனு சொல்லுவாங்க. In Unit 2 Computers in Clinical Laboratory and Medical Imaging. ஸோ LIS அப்படின்றதோட டெஃபினேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ LIS அப்படின்னாவே இன்டெலிஜென்ட் லெபார்டரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ லெபார்டரி அப்படின்றப்ப வி ஆல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் லைக் இட் இஸ் ரிலேட்டட் டு த மெடிக்கல் ஃபீல்ட் அப்படின்றது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது சம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் கூட மர்ஜ் ஆகி இருக்கும் இந்த லெபார்டரி. ஸோ இன்டெலிஜென்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு இருக்கு. ஸோ இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லும் போதே ஆட்டோமேஷன் இருக்கும். ஸோ ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லும் போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லேப் செட்டப்பா இருக்கும். ஸோ ஃபைனலா நான் சொல்லும் போது LIS அப்படின்றது இட் இஸ் அ கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் தட் மேனேஜஸ் அண்ட் ஆட்டோமேட்ஸ் த கலெக்ஷன், ப்ராசஸிங், ஸ்டோரேஜ் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ இது பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னென்ன, கலெக்ஷன் பண்ணோம், ப்ராசஸிங், அந்த டேட்டா வந்து ப்ராசஸிங் பண்ணோம். அந்த சேம் டைம் ஏன்னா மற்ற எல்லா நம்ம டாபிக்ஸ் பார்க்கும் போதே இட் வில் கலெக்ட் த டேட்டா, ஸ்டோர் அண்ட் ரிப்போர்ட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ப்ராசஸிங், தட் இஸ் டேட்டா அனாலிசிஸ் பண்ணுது. தென் ஸ்டோரேஜ் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் டேட்டா ஜென்ரேட்டட் இன் கிளினிக்கல் லெபார்டரிஸ். ஸோ இதனால நமக்கு என்னன்னா இது என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க வித் த டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி. ஸோ டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி அப்படின்னாவே அல்காரிதம்ஸ் இருக்கும். ஸோ அந்த அல்காரிதம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும் அண்ட் தென் ரூல் பேஸ்டு அனாலிசிஸ். ஸோ திஸ் இஸ் மை டெஃபினேஷன் ஆஃப் LIS. ஸோ கீ அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து சாம்பிளை வந்து ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு, லேபுக்கு வந்து நமக்கு டெஸ்ட்டுக்காக வரக்கூடிய சாம்பிள்ஸை வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜை நான் ட்ராக் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி இந்த ட்ராக் பண்ண என்ன அப்சர்வன்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரிசல்ட்டை வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணி கொடுக்குறதுல எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதனால எனக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குதுன்னா டயக்னோஸ்டிக்ல வந்து அக்யூரேசி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அந்த ரிசல்ட்டை என்ன பண்ணோம்னா எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட் EHR அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அது கூட இன்டகிரேட்டும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். ஸோ இதனால ஃபைனலாக மெஷின் ஆட்டோமேஷனாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஹியூமன் எரர்ஸ் வந்து ஹைலி ரெடியூஸ்டாக இருக்கும். ஸோ இதனால் எனக்கு வந்து லேபோட ப்ரொடக்டிவிட்டி ஹைலி இம்ப்ரூவ்டு. ஸோ ஒய் திஸ் இன்டெலிஜென்ட் LIS அப்படின்னு சொல்லும் போது ட்ரெடிஷ்னலாகவே நம்ம வந்து LIS மேனேஜர்ஸ் சாதாரணமாக மெடிக்கல் லேப் வந்துட்டு ஒரு நார்மல் ஒர்க் ஃப்ளோ இருக்கும். இதில் வந்து இன்டெலிஜென்ட் நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ரிசல்ட்டை வேலிடேஷன் பண்ணும்போது அல்காரிதம் வச்சு அதை ஒரு வாட்டி செக் பண்ணிடும். அதே மாதிரி ரூல் பேஸ்ட் இன்ஜின்ஸ் ஃபார் அலர்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் லேப் டெஸ்ட் ரிசல்ட்டில் ஒரு பேஷண்ட் வந்து நார்மலாக லைக் 4 or 5 டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம அவங்க சொன்ன கண்டென்ட் வச்சு அவங்களுக்கு சிவியர் டிசீஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் லேப் ரிசல்ட்டை பார்க்கும்போது அப்டார்மாலிட்டி இருக்கும்போது இமீடியட்டாக அலர்ட் மெசேஜ் வந்து ஃபிசிஷியனுக்கு வந்து சென்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் டேட்டா மைனிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மைனிங் டூல்ஸ் என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணி இந்த பேட்டர்னில் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணிவிட்டு அந்த லேப் ரிசல்ட்ஸையும் எனக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால தான் அது இன்டெலிஜென்ட் LIS. இந்த 3 ஃபியூச்சர்ஸ் அது பண்ணுறனால தான் இன்டெலிஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மேஜர் காம்பனன்ட்ஸ், இப்போ ஒரு LIS வந்து நான் இன்டெலிஜென்ட்டாக மாற்றணும் அப்படின்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் தான் என்னுடைய லேபில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். லைக் வந்து எவ்வளோ வந்து டெஸ்டிங்க்கு வந்து ஆர்டர்ஸ் வருது, எத்தனை பேஷண்ட்டோட ஆர்டர்ஸ் வருது அப்படின்றத எலக்ட்ரானிக்கலாக ஃபிசிஷியன்ட்ட வந்து ரிசீவ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ அந்த ரிசீவ் பண்ண டெஸ்ட் ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணணும். ஏதாவது டூப்ளிகேஷன் இருக்கா, இல்லை லிமிட்ஸ் ஏதாவது டெஸ்ட் லிமிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிமென் மேனேஜ்மெண்ட். டெஸ்ட்டுக்கு வந்ததில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேபிள் பண்ணும், பார்கோட் யூஸ் பண்ணி லேபிள் பண்ணி அதுக்கப்புறம் ட்ராக்கிங் ப்ராசஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து சாம்பிள்ஸை வந்து ரெசிப்ட், அதுக்கப்புறம் லாகிங் அண்ட் அந்த சாம்பிள்ஸை வந்து எங்கே ரூட்டிங் பண்ணும், எந்த டிபார்ட்மெண்ட்க்கு சென்ட் பண்ணும் அப்படின்றத டோட்டலாகவே ஸ்பெசிமென் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இன்டகிரேஷன். இப்போ வந்து நம்ம பிளட் அனலைசருக்குள்ள வந்துட்டு இல்லை கேஸ் அனலைசர்லையும் நம்ம வந்து சாம்பிள்ஸை கொடுக்குறோம். அதை என்ன பண்ணோம்னா அந்த அனலைஸ் பண்ண டேட்டா வந்து லெபார்டரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கூட வந்து கனெக்டடாக நம்ம வச்சுருக்கணும். அப்போ ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸ், இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட், இதெல்லாம் இன்டகிரேட்டடாக இருக்கணும். ஸோ அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண முடியும், என்னுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேனுவல் என்ட்ரின்னு தனியாக ஒரு ஒர்க் இல்லாமல் ஆட்டோமேஷனாக என்னால் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் ப்ராசஸிங். ஸோ இங்கே தான் எனக்கு ப்ராசஸிங் பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரூல்ஸை வந்து நம்ம செக் பண்ணுறோம். லைக் வந்து ரிசல்ட்டில் வந்து வெரி ஹை குளுக்கோஸ் இருக்கா, ஏதாவது இன்கன்சிஸ்டன்சி இருக்கா, நார்மலாக இல்லாமல், இல்லை
ஏதாவது வந்துட்டு ரிஃப்ளெக்ஸ் பண்ணணும், இல்லை ஃபாலோ அப் டெஸ்ட் ஃபர்தர் ஒன் மோர் இன்னும் ஹை அக்யூரேசி டெஸ்ட்டு இல்லை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணுமா அப்படின்றத ஏஐ ரூல்ஸ் வச்சு செக் பண்ண முடியும். ஸோ டெசிஷன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் காம்பனண்ட் இருக்கணும். ஸோ இந்த காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டெஸ்ட் வந்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கும், அதே மாதிரி ஹைலைட் த அர்ஜென்ட் கேசஸ் லைக் வந்து இந்த லைக் ஒரு டியூமர் கேசஸாக இருக்கட்டும், லைக் அது ஐடென்டிஃபை மெலிக்னண்ட்டாக இருந்ததுன்னா இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணி டாக்டரோட ரிவ்யூக்கு வந்து அலர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து இஃப் பாசிபிள்னா ஃப்ளாக் பாசிபிள் எரர்ஸும் கொடுக்கும், லைக் சாம்பிள் வந்து கண்டாமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரிப்போர்ட் ஜென்ரேஷன் அண்ட் டெலிவரி, ஸோ இந்த மாதிரி கிளியர் லேப் ரிப்போர்ட்ஸை ஜெனரேட் பண்ணி அந்த லேப் ரிப்போர்ட்ஸ் வந்து இஹெச்ஆருக்கு சென்ட் பண்ணி இல்லைனா பிரிண்ட் பண்ணுறது ப்ராசஸ்க்கு போயிடும். ஸோ இதனால் ஆட்டோ அலர்ட் சிக்னல் வந்துட்டு எமர்ஜென்சி ரிசல்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ ஃபைனலாக குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் அனலிட்டிக்ஸ், ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே குவாலிட்டி கண்ட்ரோல் பேஸ் பண்ணியிருக்கணும். லைக் இந்த டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு மானிட்டரிங்கில் அது இருக்கணும். இந்த லேப் எஃபிஷியன்சி இது கரெக்டாக இருக்கா, இல்லை மெஷின்ஸில் ஏதாவது ஃபால்ட் அக்கர் ஆகுதா, டெக்னீஷியன் எரர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றது குவாலிட்டி கண்ட்ரோல் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரிசர்ச் எல்லாமே வந்துட்டு டேட்டா அனலிசிஸை பேஸ் பண்ணியிருக்கனால எனக்கு ஒரு டேட்டா அனலிசிஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக எனக்கு ப்ரொவைட் பண்ணுது இந்த எல்ஐஎஸ். ஸோ ஸ்மார்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த எல்ஐஎஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வேலிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணுதுன்னா லேப் ரிசல்ட்ஸை வந்துட்டு ஹியூமன் வந்து வெரிஃபை பண்ணி தான் அதை வந்து ரிசல்ட் லைக் ஓகே இது வந்து நார்மல் இது அப்நார்மல் அப்படின்றது இல்லாமல் ஆட்டோ வேலிடேட் த மெஷின் இட் செல்ஃப் டூயிங். நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஎஸ்ஹெச் அப்படின்னு ஒன்று இருக்குது, தட் இஸ் தைராய்ட் சிமுலேட்டிங் ஹார்மோன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஎஸ்ஹெச்சோட வேல்யூ வந்து ஹையராக இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஓகே அப்போ வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மீனிங். ஸோ T3 T4 அப்படின்ற எக்ஸ்ட்ரா ஹார்மோன்ஸ் செக் பண்ணுவாங்க, ட்ரியோடோ தைரோனைன் அதுக்கப்புறம் தைரோக்சின். ஸோ இந்த ரெண்டு ஹார்மோனையும் லெவல் டெஸ்ட் பண்ணும்போது ஓகே வாட் இஸ் த ப்ராப்ளம், வந்து தைராய்டு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்டிங்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ், ஸோ கரண்ட் ரிப்போர்ட்டையும் ப்ரீவியஸ் ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி ஓகே டிசீஸோட ப்ராக்ரஷன் எந்த லெவலில் இருக்கு அப்படின்ற கம்பேரிசன் ரிசல்ட்டும் நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிளாகிங் சிஸ்டம், ஸோ இதில் வந்து அப்நார்மல் இல்லை கிரிட்டிக்கல் ரிசல்ட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்து அலர்ட் ஃபிளாக்ஸ் கொடுக்கும். ஃபைனலாக டெசிஷன் ரூல்ஸ் இன்ஜின், அது வந்து ப்ரீ டிஃபைன் ரூல்ஸ் எல்லாமே ஏற்கனவே இருக்கும். ஸோ அதை வந்து வரக்கூடிய லேப் ரிசல்ட் வந்து இன்டர்பிரேட் பண்ணி வாட் இஸ் த காஸ் ஆஃப் திஸ் டிசீஸ் அப்படின்றத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி மெசேஜ் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரேஷன் வித் அதர் சிஸ்டம், ஸோ இந்த எல்லா ரிசல்ட்டும் வருது ஆட்டோமேட்டிக்காக அந்த லேப்குள்ள எல்லாமே இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணினாலும் அதோட ஒர்க் ஸ்டாப் பண்ணிக்குதானா அப்படி கிடையாது. ஸோ அதோட எல்லா ரிசல்ட்டையுமே இஹெச்ஆர் இல்லைனா சிபிஆர் எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்டு இல்லைனா வந்துட்டு கம்ப்யூட்டரைஸ்டு பேஷண்ட் ரெக்கார்டில் வந்துட்டு ஷேர் பண்ணுறனால எனக்கு லேபோட டேட்டா வந்து எல்லாமே எனக்கு ஷேர்டாக இருக்கும் போது ஒரு ரேடியாலஜிஸ்டோ இல்லை ஃபிசிஷியனோ இல்லை நர்ஸோ இல்லை அந்த பேஷண்ட் கூட அவங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிடிஎஸ்எஸ், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் மெடிக்கல் இன்ஃபார்மேட்டிக்ஸ். இந்த கிளினிக்கல் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுன்னா இது வந்து லேப் இன்ஃபோ வந்து டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணி ஸோ தட் வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பில்லிங் சிஸ்டம், இதுல இருந்து காஸ்ட் ட்ராக் பண்றதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பேஷண்ட் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஹீமோக்ளோபின் டெஸ்ட் கொடுக்குறாங்க ஹெச்பி லெவல். ஸோ எல்ஐஎஸ் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் வந்து எலக்ட்ரானிக்கில் ரிசீவ் பண்ணிடுது. நெக்ஸ்ட் அந்த பிளட் சாம்பிள்ஸை வந்துட்டு பார்கோட் பண்ணி ட்ராக் பண்ணிடுது. நெக்ஸ்ட் அனலைசர் என்ன பண்ணுதுன்னா இந்த ஹெச்பி லெவல் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத எல்ஐஎஸ்க்கு சென்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் 6.5 அப்படின்ற வேல்யூ இருந்ததுன்னா சிஸ்டம் வந்து கிரிட்டிக்கலி லோ அப்படின்ற ஒரு ஃபிளாக் வந்து செட் பண்ணிடும். இதுதான் ஆட்டோ ஜென்ரேட்டர். ஸோ இந்த சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணும் லைக் அடிஷனல் டெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா எங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் அயன் பேனல் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிளட் கவுண்ட். ஸோ பிளட் கவுண்ட்டை வந்துட்டு காமன் கவுண்டர்னு இருக்குது. ஸோ அதில் வந்து கவுண்ட் பண்ணி அகெயின் செக் பண்ணும். இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெஸ்டிங்க்கு ப்ரொசீட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபைனலாக எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் லைக் ஹவு மெனி த நெக்ஸ்ட் அடிஷனல் டெஸ்ட் வேணும் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணி ஓவரால் எல்லா ரிசல்ட்டையும் தான் வந்துட்டு ஃபிசிஷியனுக்கு சென்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டையுமே அதோட அந்த பேஷண்ட்டோட இஹெச்ஆரில் அப்டேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லும் போது ஸோ ஃபாஸ்டராக டேர்ன் அரவுண்ட் டைமில் லைக் 24/7 அப்படின்றப்ப நமக்கு வந்து லேப் இது ஒரு மேனுவலாக இருக்கும் போது ஒரு நாளைக்கு இவ்வளோ ரிசல்ட் தான் பண்ண முடியும் அப்படின்றது இருக்கும். பட் ஆட்டோமேஷனில் வந்துட்டு இட் ஸ்பீட்ஸ் அப் த ரிசல்ட் ப்ராசஸிங். நெக்ஸ்ட் என்ஹான்ஸ்ட் அக்யூரேசி, ஸோ மேனுவல் டேட்டா என்ட்ரி எரர் ரெடியூஸ் ஆனால அக்யூரேசி லெவல் ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிளினிக்கல் சப்போர்ட் பண்ணுது லைக் டெசிஷன் மேக்கிங் டூல்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபார் த ஃபிசிஷியன். நெக்ஸ்ட் பேஷண்ட் சேஃப்டி,
ஃபிளாக்ஸ் வந்து என்னன்னா டேஞ்சரஸ் சிக்னல்லாம் நமக்கு குடுக்கறனால பேஷண்ட் சேஃப்டி வந்து நம்ம என்ஷூர் பண்ணி குடுக்கலாம். நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி, ஆப்பரேஷனல் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. லைக் ரிசோர்ஸஸ், டெஸ்ட் ஷெட்யூலிங் பண்றது, இது எல்லாமே ஓவரால் மேனேஜ்மெண்ட் வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஃபைனலா டேட்டா ட்ரிவன் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால வந்து எனக்கு ரிசர்ச் எனேபிள் ஆகும். அண்ட் தென் ஆடிட் த்ரூ ஸ்டோர்டு லேப் டேட்டாவை எனக்கு ப்ரொவைட் பண்ணி குடுக்குது. தேங்க் யூ.